ஏங்க இங்கதான். இங்கயா? ஆமா. ம். என்னங்க இந்த சந்துக்குள்ள இருந்து வரீங்க? அந்த சந்துக்குள்ளதான் மண்டபம் இருக்கு. இதுக்குள்ளவா? ஆக்சுவலி இங்க இருந்து பார்த்தா தெரியாது, உள்ள போனாதான் தெரியும். சரி, நீங்க ஏன் வந்தீங்க? வேற யாரையாவது அனுப்பியிருக்கலாமே. இல்ல, எல்லாரும் வேலையா இருந்தாங்க, அதான் நானே வந்துட்டேன். கல்யாண ட்ரெஸ்ல இங்க இப்படி வந்து நின்னா என்னங்க அர்த்தம்? இல்ல பரவாயில்ல. சாரி, உங்களை ரொம்ப அலைய விட்டுட்டேன். ஐயோ பரவாயில்லங்க. இங்க யாருக்குமே வழி தெரியல. இன்னும் 2 கார் பின்னாடி வருது. பாவம், அவங்களும் வழி தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை எப்படி வரணும்னு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணுமா? ஏன், என்னாச்சு? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? எனி ப்ராப்ளம்? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. உள்ள வேற ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. உள்ள இன்னொரு கல்யாணமா? அப்போ நம்ம கல்யாணம்? இல்ல, அது அடுத்து. ஒரே மண்டபத்துல 2 கல்யாணமா? இது கல்யாண சீசன்ல சமயத்துல 2-3 கல்யாணம் கூட நடக்குமா? நான் இது வரைக்கும் இப்படி கேள்விப்பட்டதே இல்லைங்க. இந்த மண்டபத்துல அப்படிதான். ஆனா நம்ம முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கல்யாணம் நடந்துரும். அவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் வேணா சால்வ் பண்றேன். அதை உங்களால சால்வ் பண்ண முடியாது. அப்படி என்ன பிரச்சனை? காலையில எந்திரிச்ச உடனே மாப்பிள்ள தண்ணி அடிச்சிட்டாராம். தாலி கட்டுற அளவுக்கு கூட நிக்க முடியலையாம். அவ்வளோ போதையாம். அவரை எந்திரிச்சு நிக்க வச்சு தாலி கட்ட சொல்லி அவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனையை கேள்விப்பட்டதே இல்ல. உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்குல்ல? ஆமாங்க. கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? கல்யாணம்னாலே பிரச்சனை தானே. சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க சொன்னதுல தப்பு எதுவுமே இல்லைங்க, உண்மைதான். அப்போ நாம இங்கதான் வெயிட் பண்ணுமா? சாரி, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், அதுக்குள்ள மண்டபம் ரெடி ஆயிடும். ப்ளீஸ். வண்டியை வேணா உள்ள விட சொல்லுங்களேன். உள்ள பார்க் பண்ணறதுக்கு இடம் இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு. குமார், கார் உள்ள விடு. நீங்களும் உள்ள வாங்க. வாங்க. எங்க போச்சு? அபி, ரைட்ல போட. என்னடா நீ வழியும் தெரியாம ஒன்றும் தெரியாம? நான் கௌதம் கிட்டயே கேட்குறேன். ஹலோ மாப்பிள்ள சார், நீங்க பாட்டுக்கு எங்களை விட்டு போயிட்டீங்க. இப்போ நாங்க எப்படி வர்றது? பின்னாடியே வந்திருக்க வேண்டியதானே? ஆனா நீங்க தான் ஏதோ ஒரு வழியில டக்குன்னு சல்லுன்னு போயிட்டீங்களே. சரி, இப்போ எப்படி வர்றது? சரி, இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ போரூர் பாலம் இருக்குல்ல, ஏறி நேரா வந்தோம். அங்க ஒரு சின்ன கோயில் கூட இருக்கு. கரெக்ட். அந்த கோவில்ல இருந்து ரைட் எடுங்க. ரைட் இல்ல, லெஃப்ட். அங்க இருந்து ரைட் எடுங்க. கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, ரைட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சுத்த வேண்டி இருக்கும். எனக்கே சொல்லி தர்றியா வழிய? சொல்லிட்டீல, நான் பார்த்துக்கிறேன். டேய், ரைட்ல போட. ஏங்க, லெஃப்ட் எடுக்கணும், நீங்க பாட்டுக்கு ரைட் எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஏங்க, நீங்க தானங்க கொஞ்சம் லேட்டா வர சொன்னீங்க. அதுக்கு தான் வழியை மாத்தி சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் சுத்திட்டு வரட்டும். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வேர்க்குது இல்ல? வெயில்ல நிக்கிறோம்ல, அதான்.
ரொம்ப சாரிங்க. எத்தனை தடவை தான் சாரி கேட்பீங்க? பரவாயில்ல. ஆம். வண்டியில தான் வாட்டர் பாட்டில் இருக்கு, ஆனா காரை உள்ள அனுப்பிட்டேன். கேட்டரிங் சர்வீஸ்காரங்களும் இன்னும் வரல. அவங்க வரதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும். சரி பரவாயில்ல, நான் டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். தண்ணிக்கு பதிலா லெமன் சோடா குடிக்கிறீங்களா? லெமன் சோடாவா? எங்க? இங்கதான் மண்டபத்துக்கு வெளியே இருக்கு. இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். வெயிட் வெயிட் வெயிட், இந்த ட்ரெஸ்ல போறீங்களா? இருங்க, நானும் கூட வரேன், வாங்க. சரி, ஓகே. Have a nice day, sir. Just call me if need anything. We are at your service, sir. Thank you. ஜீவா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாவ்! ஜீவா, இந்த நாளுக்காக தான் இவ்ளோ நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தா என்னாலே நம்ப முடியல. நாம ரொம்ப பிளெஸ்ட் கப்பல். நீ என்ன நினைக்கிற? ஜீவா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அருமையா இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. லெட்ஸ் என்ஜாய் ஜீவா. இப்பதான் நான் ஃப்ரீயா இருக்கேன். கல்யாணத்துல கழுத்துல நெக்லஸ், ஹாரம், கையில வளையல், நெத்தி சுட்டி இதெல்லாம் பாட்டி போட்டுக்க சொல்லி தொல்லை பண்ணிட்டாங்க. எனக்கு நகையெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு அது சூட்டே ஆகாது. ஏதோ பாட்டி கொடுத்தாங்களே நான் போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் யாரு போட்டுக்குவாங்க? ஆமா, நீ ஏன் டல்லா இருக்க? ஏன்னு உனக்கு தெரியாதா? என் மனசு முழுக்க குற்ற உணர்ச்சி தான் இருக்கு. உன்னால எப்படிதான் சந்தோஷமா இருக்க முடியுதோ? அங்க எங்க அக்காக்கு கல்யாணம், ஆனா நம்ம இங்க இருக்கோம். அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதான் உங்க அக்காவே போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிட்டாங்கல்ல, இன்னும் என்ன? அவங்களே சம்மதம் கொடுத்தாச்சு, அப்புறம் நீ ஏன் இவ்ளோ அலட்டிக்கிற? அவங்க ஒன்னும் சம்மதம் கொடுக்கல, தியாகம் பண்ணிருக்காங்க. எந்த அக்காவும் பண்ணாதத ஏன் அக்கா பண்ணிருக்காங்க, அதுவும் நமக்காக. அவங்களுக்கு சம்மதம் சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்காத. நான் என்ன எஸ்கேப் ஆகுறேன்? இதுல எஸ்கேப் ஆக என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியும். நாம இங்க சண்டை போட தான் வந்திருக்கோமா? என்னை இரிட்டேட் பண்ணாத ஜீவா. ச்சே. வாங்க அண்ணா, 2 லெமன் சோடா. இதை போடுறேன் மேடம். இந்த கடையில குடிக்கிறதா? எத்தனை ஜெர்ம்ஸ் இருக்குமோ, எத்தனை மைக்ரோ ஆர்கன்ஸ் இருக்குமோ. இப்ப என்ன பண்றது? அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம். போடுறேன் மேடம். இந்தாங்க மேடம். குடிங்க. என்னாச்சு? ஓ, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றீங்களா? அதெல்லாம் எதுவும் ஆகாது, நல்லா இருக்கும். குடிங்க குடிங்கன்னு சொல்றேன்ல. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூட தணிக்கும். அப்படியா? குடிச்சு
முடிச்சுதான் பாருங்களேன், என்ன ஆகுதுன்னு பாப்போம். வாவ், நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஏங்க ஆ ம். ஆ, எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா மேடம். ஆ ஐயோ, பர்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேங்க. வாலெட் என் கார்லயே இருக்கு. நீங்க கொடுத்துட்றீங்களா? இல்ல என்கிட்ட பணம் இல்ல. நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு நான் அப்படியே வந்துட்டேன். இவர்தானே கௌதம் பழனிசாமி? போன வாரம் பத்திரிக்கையில போட்டிருந்தாங்கல்ல. இப்போ என்னங்க பண்றது? இருங்க, நான் மொபைல்ல அண்ணன் கியூஆர் ஸ்கேனர் இருக்கா? அப்படின்னா கியூஆர் கோட்னா தெரியாதா? தெரியலீங்களே. இந்த மொபைல்ல இருந்து அந்த மொபைலுக்கு பணம் அனுப்புவாங்களே அது. அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க, பணமாவே கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். சரிங்க மேடம். இருங்க. அண்ணே, சொல்லுப்பா. அந்த நீல கலர் ஜிப்பா போட்டு போறாரே, அவர் யாருன்னு தெரியுதா? தெரியலையப்பா. அவரு பெரிய பிசினஸ் பண்ற ஆளு, பெரிய பணக்காரரு. அப்படியா? ஆமா, அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்க. அவரெல்லாம் சாதாரணமா பார்க்கவே முடியாது. ஓ, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா? ஆமாண்ணே. சார் 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 சார், ஒரு நிமிஷம் சார். அண்ணே, ஒரு நிமிஷம், நான் உள்ள போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். காசெல்லாம் வேண்டாம் மேடம், சார் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். எதுக்கு? சார், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் சார். உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதெல்லாம் எதுக்கு? மேடம், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஏங்க, ஒரு போட்டோ தானே, எடுத்துக்கோங்க. சரி வாங்க. கொடுங்க. எங்க போனாங்க? ஸ்ருதி அக்கா எங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அக்கா, என்ன பிரச்சனை சொல்லுங்க. எல்லாம் என் தலை எழுத்து. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு? கிரணம் கிளம்பி கல்யாணத்துக்கு வந்தான். அப்போ உங்க அம்மா அக்கா, அக்கா, அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதா? அம்மா படபடன்னு பேசிடுவாங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அக்கா. நானே கிரணை திட்டிட்டு கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா ஏன் புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு நினைச்சா அழகைய கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அக்கா, அம்மா சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அக்கா, அழாதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா அதித்தி? கூட படிச்ச எங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. அவங்க முன்னாடி போயிட்டு நான் இப்படி தனியா நிக்கணும். எல்லா
எல்லாரும் கிரண் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கிரண் இந்த கல்யாணத்துக்கு கிளம்புனது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது உங்க அம்மா கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம். என்ன அம்மா சொல்லிட்டாங்க. ஏன் கண்ணு முன்னாடியே என் புருஷனா அவங்க பேசினதை பார்த்து என்னால பதில் கூட பேச முடியல. ஏன் நிலைமைலாம் யாருக்கும் வரக்கூடாது. அழாதீங்க ப்ளீஸ்க்கா. அக்கா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எனக்கு இவ்ளோ விளக்கம் கொடுக்கணுமா? சத்தியமா கிரண மது லவ் பண்ணது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கிரண கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். அக்கா, அதெல்லாம் பழைய விஷயம். இப்போ எதுக்கு அதெல்லாம்? நான் கிரண திட்டின உடனே அவன் கோவமா போயிட்டான். வீட்டுக்கு போனா என்ன நல்லா திட்டுவான். இன்னும் என்னென்ன பிரச்சனை எங்களுக்குள்ள வரப்போகுதோ. அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. நீங்க முதல்ல கண்ணை தொடங்க. அம்மாக்கு அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற டென்ஷன்க்கா. அதனாலதான் அப்படியெல்லாம் பேசிருப்பாங்க. நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கக்கா. நீங்க வாங்க, உள்ள போங்கக்கா. வாங்கக்கா. எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறது எங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் கனவா இருந்துச்சு. எங்க அக்கா கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளவு நாள் நான் ஆசைப்பட்டிருந்தேன் தெரியுமா? இப்ப எல்லாமே உன்னால சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஹனிமூனுக்கு இன்னைக்கே தான் வந்தாகணுமா? நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு. அப்புறம் ஏன் நீ இன்னைக்கே ஹனிமூனுக்கு பிளான் பண்ணனு சத்தியமா எனக்கு புரியல. அத்தனை பேர் மண்டபத்துல வச்சு அவ்வளவு தூரம் சொல்றாங்க. எதை பத்தியும் கேட்காம உன் புடிவாதம் தான் பெருசுன்னு முடிவெடுத்த பாத்தியா? இதத்தான் நான் அப்பவே சொன்னேன். உன் புடிவாதத்தை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு இப்ப திரும்பவும் நீ நிரூபிச்சிட்ட. உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் அக்கறை, வேற யார பத்தியும் அக்கறை இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிச்சிருந்தா நீ இந்த முடிவை எடுத்திருக்கவே மாட்ட. ஏன் மாயா இப்படி பண்ண? மாயா, நான் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்க. ஏன் உலகம் வேற, ஓ உலகம் வேற, மொத்தமா வேற. மாயா, என் குற்ற உணர்ச்சியை கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கல. உனக்கு இந்த ஹனிமூனு, மேக்கப், ட்ரெஸ், பாட்டு, மொபைல் இவ்வளவுதான் உலகம். இதுதான் முக்கியம். என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? ஜீவா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நீ எதுவுமே பேச வேண்டாம், எப்படியோ போ. ஏய் ஜீவா, ஜீவா ஒரு நிமிஷம் நில்லு. ப்ளீஸ் ஸ்டாப், லிசன் டு மீ ஜீவா. வர்றவங்க எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே சார். போங்க, போய் வேலையை பாருங்க. ஜாக்கிரதை. சார், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டான டைம்ல மண்டபத்தை கொடுத்துட்டேன். இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷப்படாம வேற என்னையா பண்ண சொல்ற? என்ன சார் இப்படி சொல்றீங்க? யோ, வேற என்ன சொல்றது? நீ மண்டபத்தை கொடுக்கறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் வயித்துல புளிய கரைச்ச பாரு, என் ஆயுசுக்கு நான் மறக்க மாட்டேன். சார் அதெல்லாம் விடுங்க. மண்டபத்துல வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி தரேன். யோ, எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஏசி. அத போய் போடு போ. தபார் எப்படி வேர்க்குது பாத்தீங்கள? சார் இப்ப போய் போடுறேன் சார். குளு குளு குளுன்னு ஊட்டி மாதிரி மண்டபத்தையே மாத்திடுறேன் சார். நல்லா பேசுறியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, முதல்ல ஏசியை போடு போ. தோ இப்ப போறேன் சார். போ. என்ன மண்டபம் அது? இவ்வளோ கன்றாவியா இருக்கு. நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட இந்த மாதிரி மண்டபத்தில் கல்யாணத்தை வைக்க மாட்டான். அப்புறம் ஏன் கௌதம் இந்த மண்டபத்தில் வச்சிருக்கான்னு தெரியல. பிக் பிரதருக்கு எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு தியாகின்னு நினப்பு. அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை. நம்ம சைடில் இருந்து எவ்வளோ பெரிய விவிஐபி எல்லாம் வருவாங்க. அவங்க இந்த மண்டபத்தை பார்த்தா நம்ம ஸ்டேட்டஸ் பற்றி என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம். நம்ம குடும்பத்தோட முக்கியமான கல்யாணம் இப்படியா நடக்கணும்? வேற என்ன பண்றது? நம்ம எவ்வளவோ சொல்லியும் உங்க அண்ணன் கேட்கவே இல்லையே. இல்ல, இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணணும்?
இந்த மாதிரி இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஏன் இந்த கல்யாணம் நடக்கணும்? இது தேவையில்லாத கல்யாணம். ஐயோ, இவன் அடிமடியிலேயே கையை வைக்கிறானே, விடக்கூடாது. உங்க அம்மா கிட்ட வேற ஏதாவது ஒரு பிளான் இருக்கும், இல்லாம இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளா? இப்படியே சொல்லுங்க. அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள காலை வைக்க கூட இல்ல, அது கூட நம்ம இப்படி வந்து நிக்கிறோம். இன்னும் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானா என்னென்ன நடக்குமோ? எதுவும் நடக்காது, எல்லாத்தையும் உங்க அம்மா பாத்துக்குவா. ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு வேணும்னு தான் இவள ஓகே பண்ணோம். ஆனா இவ சரியான லோ கிளாஸா இருப்பா போல இருக்கு. இந்த மண்டபத்துல 2 மணி நேரம் எப்படி இருக்கிறது? இவ்ளோ மட்டமா இருக்கு. ஹலோ. வந்துட்டாங்க போல இருக்கு. ஹாய் ராம்கி ப்ரோ, வணக்கம். மண்டபத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, கஷ்டம் ஒண்ணு இல்லையே. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ரோட்ல யாரை கேட்டாலும் ஈஸியா இந்த மண்டபம் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆமாங்க, இந்த இடத்துல இந்த மண்டபம் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ். ஆமாடா. இவர்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டி இருக்கு மாப்பிள்ளை. நீங்க பேசுங்க, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ரொம்ப டீசென்டானவன். கம்பிய அப்புறம் ராம்கி ப்ரோ, வரதட்சணை பற்றி பேசுனேன், ஞாபகம் இருக்கா? 50 லட்சம் ரூபா பணம், 50 சவரன் நகை ரெடி பண்ணிட்டீங்களா?